வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சோமாஸ். யூஸ்வலாக இது வந்து கோதுமை மாவு இல்லைனா மைதாவில் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து ரவையில் பண்ண போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடியது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் பல நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய எலும்பை வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஹார்மோன்ஸை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இது தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. மற்ற எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது இதில் கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சோமாஸ்க்கு மேலே இருக்க மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 150 கிராம் ரவை, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த ரவை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ரவை எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம 1 கப் ரவை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நம்ம வந்து சோமாஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மைதாவில் பண்ணி தரதை விட ரவையில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாவையெல்லாம் நல்லா திரண்டு வந்ததும் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாவை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு இது வந்து 30லேருந்து 45 நிமிஷம் போல் இந்த மாவு ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சோமாஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். மாவு கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுடைய சோமாஸ்க்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். அடுத்து நெய் காஞ்சதும் இதில் 10 முந்திரியை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இந்த முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி எல்லாமே நல்லா பொன்னிறமானதும் இதில் 50 கிராம் திருகின தேங்காய் சேர்த்து 3 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் விருப்பம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இந்த தேங்காய் பூர்ணம் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இந்த பூர்ணம் கூட மிக்ஸ் பண்ண நம்ம பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு 75 கிராம்லேருந்து 100 கிராம் அளவு பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இது வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து சர்க்கரை வந்து 75 கிராம்லேருந்து 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம பொட்டுக்கல்ல கூடவே இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்த தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பூர்ணம் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கு. இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சோமாஸ் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மாவை கையினாலே நல்லா ஒரு 10 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டானதும் இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சோமாஸ்க்கு ஷேப் கொண்டு வர நம்ம சோமாஸ் கரடிலையும் அது பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம கொழுக்கட்டை ப்ரெஸ்ஸில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இந்த கொழுக்கட்டை ப்ரெஸ்க்குள்ளே இந்த சோமாஸ் வைக்கும்போது ஏதாவது ஒரு கவருக்குள்ளே வச்சு தான் அதை ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த கவர் வந்து நல்லா நெய் போட்டு தடவிக்கலாம். அடுத்து நம்ம இந்த உருண்டையை நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம திக்காக திரட்டணும் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த மாவு வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துகிட்டு நமக்கு இதுக்குள்ளே வந்து பூர்ணம் வச்சுக்கலாம். அதுக்கு அந்த கவர் மேலே அந்த ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூர்ணம் வைக்கலாம். நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இது லைட்டாக க்ளோஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூர்ணம் வச்சுக்கலாம். நிறைய வச்சோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வெளியே வந்து இந்த பூர்ணம் வந்துடும்.
அடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை ப்ரெஸ்க்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம இந்த சோமாஸ் ஷேப் வந்துடும். மேலே இருக்க மாவுலாம் தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம திரட்டும் போதே கொஞ்சம் பெருசாக திரட்டணும் அப்படின்னா மேலே வர மாவு கூட தனியாக எடுத்து வச்சு திரும்ப செஞ்சுக்கலாம். சின்னதாக திரட்டும் போது இந்த சோமாஸ்குள்ளே வைக்கிற பூனை வந்து பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கூட நம்ம பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஓரத்தில் மட்டும் தண்ணி தடவிட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அமுத்திக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலேயும் சோமாஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சோமாஸ் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக அந்த சோமாஸ் வந்து 2 பக்கமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சோமாஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோமாஸ் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு வேளை பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கும். இப்போ 2 சைடு நல்லா பொன்னிறமானதும் நம்மளுடைய சுவையான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சோமாஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.